ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், 2 நாள் முட்டையை வச்சுட்டு 3ஆவது நாள் முட்டையை காணோம். ஸோ 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஹேட்சிங் டைமு கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ் ஆகும் எக் ஹேட்ச் ஆகிறதுக்கு. பட்டு இப்போது பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கிற இடமே காணோம், அந்த சைடு அதுங்களுக்கும் காணோம். ஸோ ஒரு விதத்தில் அது வந்து எனக்கு சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதில் வச்சு எக்கு ஹேட்ச் பண்ணணுன்றத என் ஐடியாவே கிடையாது. நான் உங்களை தனியாக வச்சு தான் பண்ணணுன்ற ஐடியா. ஸோ அதனால் நான் இது வரைக்கும் குட்டிங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு ஃபீடே ரெடி பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் ஃபீட் ரெடி பண்ணாமலே குட்டிங்க வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை என்னால் காப்பாற்றவும் முடியாது. ஸோ வந்து அதுங்க எக்கு அதுங்களே சாப்பிட்டுச்சா இல்லாட்டி மற்றதுங்க சேர்த்து சாப்பிட்டுச்சான்னு எனக்கு சரியாக தெரியலை. மார்னிங் வந்து பார்க்குறேன், இல்லை, அதுங்க கூட்டிலையும் இல்லை. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுங்க எக்கு வச்ச இடம் எதுன்றது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 மீன்களுக்கும் எது டெரிட்டரின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல அதுங்களுக்கு எக்கு வைக்கணும்னு தோணும் திருப்பியும். ஸோ நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைலோ இல்லாட்டி ஒரு சின்ன க்ளே பிளேட்டோ வச்சிட்டோம்னா அந்த இடத்துல வந்து அதுங்க எக் வச்சிரும். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் சின்ன க்ளே பிளேட்லாம் வைக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன டைல் நம்ம அந்த இடத்துல வைக்கலாம். பட் இதுக்காக நான் டைல் தெருவாக அலைஞ்சு பார்க்குறேன், டைலே கிடைக்க மாட்டேங்குது. மற்ற டைம்லாம் எல்லா இடத்துலையும் டைல் கண்ணில் மாட்டோம் எனக்கு. இந்த டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஏதாவது ஒரு வேஸ்ட் டைல் கிடைக்குதான்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு அந்த இடத்துல வச்சு கொடுத்துடலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் நம்ம எக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக வச்சு நம்ம பேரண்டிங் பண்ணி அதை ஹேட்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் பேபி பிறந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீடாக நம்ம வந்து இன்ஃபோசோரியா கொடுக்கணும், இல்லாட்டி வினிகர் ஹீல் கொடுக்கணும். ஸோ இன்னொன்று கூட இருக்குது, அது வந்து பேராசோமியம் அப்படி ஏதோ சொல்லுவாங்க, கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனான்னு தெரியலை. அது வந்து நம்ம யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். பட் இன்ஃபோசோரியா வினிகர் ஹீல் தான் நம்ம வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஃபோசோரியா வந்து நம்மளே ஈஸியாக ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லாமலே பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கோம் எப்படி இன்ஃபோசோரியா பண்ணுறதுன்றத. இப்போ நான் வந்து இன்ஃபோசோரியா வந்து கல்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அதை கல்ச்சர் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் அதில் வந்தக்கப்புறம் தான் நம்ம வந்து டைல் தேடி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து சூன் திருப்பியும் எக் வச்சிரும். ஸோ வந்து நமக்கு வருத்தமே பட தேவையில்லை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வச்சனால அது எக்ஸை சாப்பிட்ருக்கலாம். ஸோ அதுங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இது வந்து பேரண்டிங் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் எக் வைக்கும்போது அதுங்க சாப்பிட தான் செய்யும், இல்லாட்டி அதுங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை பிரிச்சுறதுனால அதுங்களுக்கு பேரண்டிங் தெரியாது. ஏன்னா அதுங்க பேரண்டிங் கற்றுக்கல, நம்ம வந்து எக்கை பிரித்து நம்ம வந்து தனியாக ஹேட்ச் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரீடிங்காக நம்ம தனியாக வச்சு ஹேட்ச் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வந்து சூன் காட்டுறேன். ஸோ வந்து இன்ஃபோசோரியாலாம் கல்ச்சர் பண்ணி போட்டாச்சு. ஸோ அது வந்து கல்ச்சர் ஆகணும். அதுக்கு ஒரு 2-3 டேஸ் இல்லை 5 டேஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதோட வீடியோவும் சூன் நான் வந்து போடுறேன், இன்ஃபோசோரியா கல்ச்சர் பண்ணுற வீடியோவும். அண்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க, ப்ரோ மாலி ஜீப்ராலாம் ரிமூவ் பண்ணுங்கள் ப்ரோ, அதர் ஃபிஷஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் ப்ரோன்னு. ஸோ ஆக்சுவலி பிளான்டட் டேங்கில் நம்ம வந்து ஒன்ஸ் மீனை விட்டதுன்னா அதை திருப்பி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் சிக்லெட்டை வந்து இதில் விட்டு வச்சுருக்கோன்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சிக்லெட்டை வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா டேங்க் வாங்க காசு இல்லாதனால இப்போ வேல்யூ போயிருச்சு. ஸோ இருந்த காசை வச்சு தான் நான் வந்து இந்த 2 ரேம் சிக்லெட்டே வாங்கினேன். ஸோ பாக்கி என்கிட்ட இருக்கிறது 200 தான். அது என் செலவுக்குனாச்சும் நான் வச்சுக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து சூன் இன்னொரு டேங்க் வாங்குவோம். ஸோ வாங்கி இதுங்களுக்காக அதை செட் பண்ணி நம்ம வந்து அதில் காட்டலாம் உங்களுக்கு தெளிவாக. ஸோ தற்காலமாக இப்போதைக்கு நான் வந்து இதில் தான் போட்டு வச்சுருக்கேன் சிக்லெட்டை. பட் ஃப்யூச்சரில் நம்ம வந்து டேங்க் ஏதாவது வாங்கினா அதில் நான் மாற்றிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இது வந்து ப்ரீட் ஆனது நினச்சாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எக்ஸை சாப்பிட்டுச்சு, திருப்பி ஒரு 15 டேஸோ இல்லை ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சோ திருப்பி எக்ஸு வைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா இதுங்களை வந்து ஃபீட் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து ஃபீட் பார்த்திங்கன்னா மற்ற மீன்கள்லாம் வேகமாக எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ இதற்கான ஃபீடு கீழே வந்துட்டு அது கீழே அது கண்ணு முன்னாடி இருந்தால் கூட அதை வந்து சாப்பிட்ணுமா வேணாமான்றது ஒரு 5 செகண்ட்ஸ் யோசிக்குது, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுது. ஸோ ரொம்ப பொறுமையாக தான் அந்த ஃபீட்லாம் எடுக்குது. நான் வந்து 2 ஃபீடு யூஸ் பண்ணுறேன், கப்பி பைட்ஸ் அதுக்கப்புறம் டெட்ரா பைட்ஸு. ஸோ டெட்ரா பைட்ஸ் போடும்போது அது வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் கப்பி பைட்ஸில் அதுங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுது. ஸோ பிளட் பம்ப்ஸ்லாம் போட சொல்லுவீங்க. ரேம்புக்கு பிளட் பம்ப்ஸை வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், ரேம்புக்கு இன்டர்னல் பேரசைட் டிசீஸ்லாம் வரும். ஸோ அதனால் நான் பிளட் பம்ப்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நம்ம பிரெயின் ஸ்ட்ரீம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது லைஃப் ஃபீட் கொடுக்கலாம்.
இல்லாட்டி ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பெல்லட்டை கொடுக்கலாம். இப்போ கப்பி பைட்ஸில் பார்த்தீங்கன்னா 45% ப்ரோட்டீன் இருக்குது. அதே டெட்ரா பைட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் கம்மி தான். அதில் ஒரு 40 இல்லாட்டி சம்திங் என்னமோ தான் இருக்குது. அடுத்த தடவை நம்ம வந்து கடைக்கு போனால் இன்னும் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கப்பி பைட்ஸ் நல்லா எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் கொஞ்சம் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கனால ஸோ போடுற எக்ஸும் அண்டு நல்லா மெயிலால் ஃபர்டிலைஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அண்ட் கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபீடு, அதுக்கப்புறம் அடுத்த ஃபீடு, ஸோ இதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வந்து எக்கு வைக்கட்டும். ஸோ அப்போ அது வரைக்கும் இதுக்கு வந்து எக்கு வைக்காமல் இருக்கட்டும் தான் என்னோடய மைண்டு. ஸோ ஏன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வேஸ்ட்டாக போன மாதிரி அப்பவும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பொறுமையாக இதுக்கு வந்து எக்கு வைக்கட்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரீடிங் வீடியோ போட முடியாது. எல்லோரும் ப்ரீடிங் வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடி அடின்லாம் நினச்சிருக்கீங்க. இல்லை, இட்ஸ் ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் தான். சூன் ப்ரீடிங் வீடியோ வரும். ஸோ பொறுமையாக இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீடெலாம் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபீடும் ரெடி பண்ணிடுறேன். அப்புறம் தான் ப்ரீடிங் வீடியோ போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சூன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ்.